ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு ரம்யாவும், அவங்க அம்மாவும் வந்து சேர்றாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து வெற்றிக்காக டிஃபன் கொண்டுட்டு வராங்க. அவங்க வந்து சொல்றாங்க, "நாங்க வந்து போட்டிய வந்து ஃபோன்ல பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம கடைக்கு வர்றவங்க எல்லாருமே உன்னைய பத்தி கேட்குறாங்க, பெருமையா பேசுறாங்க. நெறைய கடையில கூட்டமும் இருக்கு. இந்தா நான் உனக்காக சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கேங்கவும்." இவர் பாண்டி கேட்குறாரு, "டேய் அத சாப்ட்றாத. இவ ரம்யா சமைச்சிருப்பா. உன்னைய முடிச்சு விட தான் பண்றாங்க." அப்படின்ட்டு காமெடி பண்றாரு. நீ கடைக்கு வருவில்ல, நான் உன்னைய பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு ரம்யா சொல்றாங்க. "சரி நாங்க தங்க வைக்கிறதுக்கு இடத்த காட்டுறேன்." அப்படிங்கிறாங்க. ரம்யா அம்மாவுமே, "நீ எப்படியாவது ஜெயிச்சிரு வெற்றி. நீ ஜெயிச்சிட்டீன்னா ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. இங்க ரம்யா வந்து தனியா பேசணும் அப்படின்ட்டு வெற்றிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கர்ச்சீஃப் குடுக்குறாங்க. அந்த கர்ச்சீஃப்ல வந்து ஷெஃப் வெற்றி அப்படின்ட்டு இது பண்ணி குடுக்குறாங்க. இது மாரி நீ கடையில இருக்கப்போ தொடச்சுக்குவீல்ல கர்ச்சீஃப் வச்சு, இந்த போட்டியில வந்து நான் ஒரு செகண்ட் விடாம நான் உன்னைய பார்த்தேன். நீ வந்து டிஷ்யூ பேப்பருக்காக தேடி அலையிற. ஸோ இத வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அண்ட் இவரும் சொல்றாரு, பழசு எதுவும் ஞாபகம் வச்சுக்கலல்ல அப்படிங்கிறாங்க. இவங்களும் இல்ல நான் ஞாபகம் வச்சுக்கலல்ல, நீனும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேல்ல. ஸோ எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துருவோம் அப்படிங்கிற மாரி 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. எப்படியாவது கண்டிப்பா ஜெயிச்சிரு வெற்றி அப்படின்ட்டு சொல்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க நெடுமாறன் வந்து உட்காந்துருக்காரு. நெடுமாறன்ட்ட வந்து ஐஷு வந்து பேச வராங்க. "அப்பா, நான் வந்து வெற்றி ஹெல்ப் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. அவன் வந்து அப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு. "நான் டென்ஷன் ஆயிட்டான்னா அவன் ஹெல்ப் பண்ணிட்டான்" அப்படிங்கிறாங்க. இவர் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. "நான் வந்து நீ ஜெயிக்கணும்னு நினைச்சேன். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நீ ஓனா ஜெயிக்கணும்னு தான் நினைச்சேன்" அப்படின்னா. "ஏன்பா இப்படி அடமென்ட்டா இருக்கீங்க நான் ஜெயிக்கணுங்கிறதுக்கு?" அப்படிங்கிறது. ஸோ அப்பதான் சொல்றாரு, "ஒவ்வொரு அப்பா, அம்மாக்குமே வந்து நீங்க புள்ளைய எப்படி நல்லா வளர்த்துருக்கீங்க, புள்ளைனால உங்களுக்கு பெருமை. அப்படி சொல்றது தான் அப்பா, அம்மாவுக்கு வந்து பெருமை. ஸோ அந்த பெருமை வந்து நீ எனக்கு குடுக்கணும். அதனால தான் நீ ஜெயிக்கணுன்ட்டு நான் இதா இருக்கேன். ஆனா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நீனாவே ஜெயிக்கணும்" அப்படின்ட்டு கடைசியா சொல்றாரு. இவங்களும் ஓகேப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து இங்க வெற்றி உட்கார்ந்திருக்கவங்கள்ட்ட வந்து வந்து பார்க்குறாங்க. ஐஷு வந்து பார்க்குறாங்க. வெற்றிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. "எப்படி வெற்றி நீ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண?" அப்படின்னதுக்கு, "இது மாரி எனக்கு தெரியும் நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு கஷ்டப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்கன்னு தெரியும். நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல." அப்படின்னோனே, இவங்க சொல்றாங்க, "சில்வின் கூட வந்து என்னைய அப்படி பண்ணிட்டான். அவன் கூட எதுவுமே கண்டுக்கல. ஆனா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணங்கிறாங்க." என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். எனக்கு புடிச்சவங்களுக்கு வந்து எது ஒண்ணுன்னா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நடுவுல போற ஆளும் கிடையாது. ஸோ நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல அப்படிங்கவும், சரி கடைசியா வந்து கை குடுத்துட்டு போறாங்க. ஆல் தி பெஸ்ட் வெற்றி. ஃபைனல்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவங்க போறப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷர்ட் பின்னாடி வந்து 11:11 ரிமைண்டர்ன்னு இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு வெற்றி சிரிக்கிறாரு. அதே மாரி வெற்றியோட ஃபோன்லயுமே வந்து 11:11 அப்படின்ட்டு முருகன் ஃபோட்டோ போட்ட ஃபோன்லயும் வால்பேப்பர் இருக்கு. ஸோ அந்த 11:11 விஷ் அவர் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாரி இவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. ஐஷுவும் இவர திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாங்க. அதாவது வெற்றியோட 11:11 விஷா ஐஷுவும் கூட இருக்காங்க. ஸோ ஐஷுவும் அவங்க லைஃப்ல வேணும்னு கூட அவர் வந்து 11:11ல விஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எந்த அர்த்தத்தில காட்டுனாங்கன்னு தெரியல. ஸோ ஐஷுவும் அவருக்கு வந்து 11:11 விஷ் தான். அந்த இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதும் அவரோட விஷ் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த நாள் வந்து காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க இவரும் பாண்டியும். அப்ப வந்து தங்கச்சிகிட்டேருந்து திடீர்னு ஃபோன் வருது. அம்மா திடீர்னு இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ₹20,00,000 பணம் கேட்குறாங்க. உடனே அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா? இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்லயே வந்து பணத்த கட்டியே ஆகணுமா? இல்லன்னா அம்மாவ காப்பாத்த